Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ் இருக்கக்கூடிய 95வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசுவோம். இந்த வீடியோல வந்து ஒரு நியூமெரிக்கல் அரே கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து வரக்கூடிய எலிமெண்ட் வந்து ஒரு தடவை இருக்கும் அல்லது 2 தடவை இருக்கும். இந்த 2 தடவை இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் எடுத்து அதை வந்து எக்ஸ்ஆர் ப்ராசஸ் பண்ணணும். எக்ஸ்ஆர்ன்றது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இல்லையா, அண்ட் ஆர் மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நம்ம இந்த எக்ஸ்ஆர் என்ன எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் நியூமெரிக்கல் அரே நம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1 வந்து 2 தடவை வந்திருக்கு, 2 வந்து 2 தடவை வந்திருக்கு. அப்போ நமக்கு வந்து ரெண்டு வேல்யூமே 1 and 2 ரெண்டுமே வந்து 2 தடவை வந்திருக்கு. இதோட எக்ஸ்ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ஆர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 1 சிம்பிளா இருக்கு. இப்போ வந்து 5 and 3 வச்சுக்கலாம். 5 and 3 இல்லையா. இப்போ 5ஓட பூலியன் வேல்யூ என்ன? 0 0 0 1 0 1. ஸோ 0 1 0 1ங்கிறது என்னது? 2 power 0 அப்புறம் 2 power 2 இல்லையா. ஸோ இது வந்து 2 power ஃபர்ஸ்ட் சொல்றது இது வந்து 0 இல்லையா. ஸோ இது மட்டும் தான் 1. அப்போ 0 1 2. ஸோ 2 power 2 பிளஸ் இது 0 பிளஸ் 2 power 0. ஸோ 2 power 2 வந்து 4, 0 விட்டுருங்க. 2 power 0 வந்து 1. ஸோ இது வந்து 5. இதே இது 3க்கு பாத்தீங்கன்னா 0 0 1 1. ஸோ 0 0 விட்டுருங்க. 1 இந்த 1 வந்து 2 power 1 இல்லையா. 2 power 1 பிளஸ் 2 power 0. 2 power 0. ஸோ இதோட வேல்யூ என்னது? 2 power 1 வந்து 2 plus 2 power 0 வந்து 1 equal to 3. ஸோ 2 and 3ஓட பூலியன் வேல்யூ இது. இதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல ப்ராசஸ் பண்ணணும். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ங்கிற போது கேரட் சிம்பிள், ரைட். ஸோ இதுதான். ஸோ இது எப்படின்னா, ரெண்டுமே ஏயும் பியும் வந்து ஒரே வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்து 0. அதாவது ட்ரூ அண்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து ஃபால்ஸ். இதே இது ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸா இருந்துச்சுனாலும் ரிசல்ட் வந்து ஃபால்ஸ். கொஸ்டின் மார்க் வேண்டாமா? do this. ஓகே. ஸோ ட்ரூ அண்ட் ட்ரூவா இருந்தாலும் ஃபால்ஸ், ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸா இருந்தாலும் ஃபால்ஸ். இதே இது ட்ரூ அண்ட் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்து ட்ரூ. இதே இது ஃபால்ஸ் அண்ட் ட்ரூவா இருந்துச்சுனாலும் ரிசல்ட் வந்து ட்ரூ. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ட்ரூவா இருந்து இன்னொரு வேல்யூ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது ட்ரூவா இருக்கும். ரெண்டுமே சேமா இருக்கக்கூடாது, அதான் மேட்டர். ஓகே, சேமா இல்லை அப்படின்னா அது வந்து ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ இங்க என்ன 0 0 ரெண்டுமே சேமா இருக்கு, அதனால 0 0 1 இருக்கு, மாறி இருக்கு, அதனால 1 0 1 1 1 0 0 1 ரெண்டுமே 1 1 1 வந்து 0. ஸோ இது எப்படி பாஸ் பண்றது? இது வந்து 2 power 0 அடுத்து 2 power 1 2 power 2. ஸோ 2 power 2 இருக்கு பிளஸ் 2 power 1 அப்புறம் 0 தான் இருக்கு. அப்போ டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 2 power 2 is 4, 2 power 1 is 2. ஸோ ஆன்சர் வந்து 6. ஓகே. ஸோ இதே இது 1 and 2க்கு பார்க்கணும் அப்படின்னா 1 வந்து 0 0 0 1 இல்லையா. இதே இது நமக்கு 2க்கு வந்து 0 0 1 0. ஸோ இது வந்து 1, இது வந்து 2.
இதோட பூலியன் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் என்ன அப்படின்னா 0 0க்கு 0, 0 0 0, 0 1க்கு 1, 1 0க்கு 1. அப்போ இது வந்து 2 பவர் 1 பிளஸ் 2 பவர் 0. So 2 power 1 is 2 plus 2 power 0 is 1 equal to 3. So நமக்கு output வந்து 3. So 1 and 2 ஓட exclusive வந்து output 3. 5 and 3 ஓட exclusive வந்து output 6. So இதை வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ல எப்படி பண்ணணும்? ஸோ ரெண்டு விஷயம். ஒன்று வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது, அது வந்து கேரட் சிம்பிள். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இப்போ a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 3. இப்போ வந்து a கேரட் சிம்பிள் b அப்படின்னா 6 இதான் வந்துச்சு இல்லையா? இதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர். இப்போ c ஈக்குவல் டு a கேரட் b cன்னு கொடுத்தோம்னா 6. இதான் வந்து a and b ஓட எக்ஸ்க்ளூசிவ் ஆர் வேல்யூ. இது 1 and 2 இருந்துச்சு இல்லையா? ஸோ இது 1 இது 2 கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து 3 இல்லையா? ஸோ இதான் வந்து மெயின் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து எப்படி இது வந்து 2 தடவை வந்திருக்கா 1 தடவை வந்திருக்கான்னு செக் பண்றது அப்படிங்கறத தான் ரெண்டாவது சேலஞ்ச். ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ரிசல்ட் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லூப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதான் இன்புட் வேரியபிள் def grow with data. இன்புட் வந்து nums இல்லையா? இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செட் வேரியபிள் கிரியேட் பண்றோம். செட். ஸோ இது எதுக்காகனா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆட் பண்ணிட்டே வருவோம். செகண்ட் டைம் அப்பியர் ஆச்சுன்னா ஓகே இது வந்து செகண்ட் டைம் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இது லிஸ்ட்டும் கொடுக்கலாம். பட் செட் வந்து உங்களுக்கு அந்த ஹேஷ் வேல்யூ இருக்கிறதுனால, ஹேஷ் மேப்பிங் இருக்கிறதுனால ஃபெச் பண்றது ஃபாஸ்டா இருக்கும். அதுக்காக இது ரிசல்ட்டை வந்து நம்ம ரிசல்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஃபார் num in nums. இதுல num not in அந்த செட் வேரியபிள் செக்ல இல்ல அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது, அதனால ஜஸ்ட் ஆட் பண்ணி விட்டுறலாம். அதுல செட்ல ஆட் பண்ணி விட்டுறலாம். ஆனா ஏற்கனவே செட்ல இருக்கு அப்படின்னா இது செகண்ட் டைம் வருது. அப்ப செகண்ட் டைம்னா என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ்ஆர் வேல்யூ பண்ணணும். ரிசல்ட் கேரட் ஈக்குவல் டு நம். இது வந்து ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஏ கேரட் பி. இதை இப்படியே கொடுத்துடலாம். ஏ ஈக்குவல் டு ஏ கேரட் பி ஏ கொடுத்துடலாம். ஸோ இதுதான் இங்க பண்றோம். ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் கேரட் நம் டில்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? கேரட் அட் டில்டா வாட் எவர். ஸோ இதைத்தான் வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் கேரட் நம்ம தான் வந்து கேரட் நம் ஈக்குவல் டு ரிசல்ட் கேரட் நம் ஈக்குவல் டு நம்னு கொடுக்குறோம். ஓகே. ஸோ ரிசல்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த நம்பரை வந்து செகண்ட் டைம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆரோ பண்ணுவோம். ஃபைனலா இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் ரிசல்ட் TURN. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் 1 and 2 எக்ஸ்க்ளூசிவ் வந்து 3 இல்லையா? 1 2ஓட எக்ஸ்க்ளூசிவ் அவுட்புட் வந்து 3. இது நமக்கு 1 2 2 1 இருந்துச்சுன்னா 6 வரணும். ஸோ மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம அசர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 1 2 2 1க்கு வந்து 3, எதுவுமே 2 டைம்ஸ் இல்லை அப்படின்னா 0, இது 1 மட்டும்தான் இருக்கு, எக்ஸ் வந்து 1. ஸோ எல்லாமே நமக்கு பாஸ் ஆயிருது. இது வந்து ஒரு சிம்பிள், இதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு மேலலாம் பெருசா பண்ண மாட்டாங்க. ஆனா இது டிக்ஷனரி பண்ணா யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க செட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலா ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம். ஸோ டிக்ஷனரி யூஸ் பண்ணா முதல் வேலை என்ன? நம்ம வந்து அந்த எலமெண்ட் எல்லாம் வந்து டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரோம். இதெல்லாம் கிளீன் பண்ணிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுனால நம்ம grow with data வந்து நம்ம அசெட் ஃபங்க்ஷன் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். nums. ஸோ டிக்ஷனரியை ஸ்டோர் பண்றதுக்கு செக் ஆஃப் num.
equal to check dot get num or 0 plus 1. என்ன ஆகும்னா இந்த செக் டிக்ஷனரியில அந்த நம்ங்கிற கீ இருக்கான்னு பார்க்கும். கீ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எடுத்து வரும், இல்லைன்னா 0 எடுத்து வரும். அப்புறம் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஸோ இந்த டிக்ஷனரி முடியும் போது கொடுத்த எல்லா இன்புட் அரேல கூட எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரு டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணும். ஸோ கீ வந்து அந்த எலமெண்ட், வேல்யூ வந்து அந்த ஃப்ரீக்வன்சி எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ 1 வந்து 2 தடவை வந்திருக்கு, 2 வந்து 2 தடவை வந்திருக்கு. ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியில போடுறது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றோம். அது என்னன்னா இந்த டிக்ஷனரி கூடிய இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, எதெல்லாம் 2 இருக்கும், தட் மீன்ஸ் கீ வந்து 2 தடவை வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லிஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட் ஈக்குவல் டு ஒரு டிக்ஷனரி எப்படி ரீட் பண்ணுவோம், ஃபார் கீ வேல் இன் டிக்ஷனரி வந்து செக் டாட் ஐட்டம்ஸ் இல்லையா. செக் டாட் ஐட்டம் கொடுத்தோன்னா எனக்கு கீ வேல்யூ ஓகே வேரியபிள் நேம் தான் எப்படி இருக்கட்டும், பட் கீ வேல்யூ மீனிங்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஸோ இதுல வந்து இஃப் இந்த வேல்யூ ஈக்குவல் டு 2, ஓகே, அந்த கீ வேல்யூ பேர் எடுக்கும்போது அந்த வேல்யூ 2 இருந்துச்சுன்னா அந்த கீயை மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறோம். ஏன்னா இன்புட் வேல்யூ வந்து அந்த எலிமெண்ட் வந்து ஒரு தடவை வந்திருக்கலாம் அல்லது 2 தடவை மேக்ஸிமம் வந்திருக்கலாம், அதுக்கு மேல வராது. அதனால நம்ம கீ வேல்யூ எடுக்கும்போது வேல்யூ எதெல்லாம் 2 இருக்கோ அதோட கீயை மட்டும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம லிஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா பிரிண்ட் என்டி, ஸோ நமக்கு 1 and 2 வந்துடும். ஸோ 1 ஒரு தடவை வந்திருக்கு, 2 ஒரு தடவை வந்திருக்கு. டிக்ஷனரி போட கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ டிக்ஷனரியில 1 2 தடவை 2 தடவை, ஸோ அந்த கீயை மட்டும் எடுத்து ஒரு லிஸ்ட்ல நம்ம சேவ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து லூப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பண்ண அதே இதுதான் இல்லையா, அந்த லூப்ல வந்து இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இப்போ லிஸ்ட்ல இருந்து பண்ண போறோம். ஃபார் ஐ இன் த லிஸ்ட், ஸோ எதெல்லாம் 2 தடவை வந்திருக்கோ அதெல்லாம் வருது. இப்போ வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு கேரட் ஈக்குவல் டு ஐ. ஸோ பேசிக்கலி இது என்ன ஆகுதுன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் இந்த எக்ஸ்ஆர் ஐ, இதைத்தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரிசல்ட்ல வந்து எல்லாமே எக்ஸ்ஆர் வந்து ஸ்டோர் ஆகும். ஏன்னா இந்த லிஸ்ட் வந்து ஏற்கனவே 2 தடவை அப்பியர் ஆகிற எல்லா வேல்யூம் எடுத்து வந்துருச்சு, அதனால பிரச்சனை இல்லை. ரிட்டர்ன் ரிசல்ட், இது வந்து அதே வேல்யூ தான் வருது. ஸோ முன்னாடி வந்து செட் பண்ணியிருந்தோம், இந்த செட்ல வந்து வேல்யூ இல்லை அப்படின்னா ஆட் பண்ணு, இருந்துச்சுன்னா செகண்ட் டைம் வருது. ஸோ யூ ஜஸ்ட் ப்ராசஸ் த எக்ஸ்ஆர் வேல்யூ. இப்போ டிக்ஷனரியில வந்து 3 ஸ்டெப்பா பண்றோம். ஃபர்ஸ்ட் அந்த இன்புட் அரே எடுத்து டிக்ஷனரியில ஸ்டோர் பண்றோம் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த கீ வேல்யூ பேர்ல எந்த வேல்யூல 2 தடவை இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறோம். 2 தடவை இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்து அந்த கீயை ஒரு லிஸ்ட்ல போடுறோம். அப்போ அந்த லிஸ்ட் லூப்பின் பண்ணி எக்ஸ்ஆர் வேல்யூவை கன்வெர்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து நம்ம இந்த அசர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா எல்லா ஃபங்க்ஷனும் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதுல மெயின் சேலஞ்ச் என்னன்னா நம்ம இந்த டிக்ஷனரியில போடுறதோ அல்லது 2 தடவை அப்பியர் ஆகக்கூடிய எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதோ இல்லை. ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அதுல. குட். ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷனை எப்படி பண்றது, இந்த டில்டா சிம்பிள் இருக்கு இல்லையா, கேரட் சிம்பிள் டில்டா சிம்பிள் வாட் எவர், இதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி எ சேலஞ்ச். இப்போ நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு சிங்கிள் லைன்ல நம்ம இந்த கோடை எடுத்து வந்துடலாம். ஸோ இந்த கோடு உங்க ப்ராக்டிஸ் யூஸ் ஆகணும் அப்படின்னா இது க்ரோத் டேட்டால தமிழ்ல இருக்கும் இல்லையா, தமிழ் பைத்தான் டெரி கொஸ்டின்ஸ் 51 to 100. ஸோ எல்லா வீடியோலையும் அதை கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 95வது வீடியோ இல்லையா. ஸோ இந்த பைத்தான்ல 95வது வீடியோ வந்து கடைசியில் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபார் லூப்பு, அதுக்கப்புறம் டிக்ஷனரியில பண்ணது. ஸோ எல்லாமே வந்து இங்க இருக்கு, ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதே இது வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆகணும் அப்படின்னா லிங்க் இங்க இருக்கு. அதை யூஸ் பண்ணி growth data வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.